ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.1 மூன்றாம் கணக்கு பார்க்க என்ன கொடுத்துருக்கோம். பின்வரும் புள்ளிகளை வரைபட தாளில் குறித்து அவற்றை இணைக்கவும். கிடைக்கும் வடிவத்தை பற்றி தங்களின் கருத்துக்களை கூறுக. 4 புள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த 4 புள்ளியையும் வரைபடத்தாளில் குறிச்சிட்டு அதை அந்த புள்ளிகள்லாம் இணைச்சிட்டு அது என்ன வடிவம்னு சொல்ல சொல்கிறோம். செய்வோமா? முதல் சம் -5 3. எக்ஸனுடைய ஆயத்தொலைவுல -5, ஒய்யில +3 எங்க இருக்கு? இந்த இருக்கு. -5 எக்ஸுக்கு, ஒய்க்கு 3. -5 3. நாமளா அதுக்கு ஏபிசின்னு கூட பேர் கொடுத்துக்கிறோம். ஓகே. அடுத்தது -1 3. எக்ஸில் -1, ஒய்க்கு +3. -1 +3. இந்த புள்ளியை பின்னு வச்சுக்கிறோம். ஓகே. 0 3. எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 3. அப்ப 0 3னா இங்க வரணும். அது ஒய் இதுல அமையும், ஒய் அச்சின் மேல அமையும். 0, 3. சிங்கிற புள்ளி 0, 3. ஓகே. டிங்கிறது 5 3. எக்ஸ்ல 5, ஒய்க்கு 3. பாருங்க, எல்லாத்துலயுமே இந்த ஒய்யினுடைய ஆயத்தொலைவு எல்லாம் 3 3 3ன்னு இருக்கு. எக்ஸினுடைய ஆயத்தொலைவு மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாமே இப்போ ஜாயின் பண்ணு. இந்த ஏபிசிடிங்கிற புள்ளியெல்லாம் இணைக்கவும் கிடைக்கும் வடிவத்தை கருத்து சொல்லுங்க. எல்லாத்தையும் இணைச்சவொடனே என்ன கிடைக்குது? எனக்கு ஒரு நேர்கோடு கிடைக்கும். ஸோ புள்ளிகளை இணைக்கும் பொழுது இந்த 4 புள்ளியை இணைத்தால் எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு நேர்கோடு கிடைக்கிறது. ஏபிசிடிங்கிற ஒரு நேர்கோடு கிடைக்குது இந்த 4 புள்ளி. அடுத்து செகண்ட் சம். செகண்ட் சம் என்னென்ன கொடுத்துருக்காங்க? 0 -4. இதை பின்னு வச்சுக்கிடுவோம். கியூங்கிறத 0 -2. ஆறுங்கிறது 0, 4. எஸ்ங்கிறது 0, 5. பாருங்க, இதுல எக்ஸ் ஆயத்தொலைவு எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. ஒய் ஆயத்தொலைவு மட்டும் மாறுங்க. பார்க்கலாமா? குறிப்போமா? 0 -4. எக்ஸ்ல 0, ஒய்யில -4. இது பி. 0 -4. ஓகே. கியூ 0 -2. எக்ஸுக்கு 0, ஒய்க்கு -2. 0 +4. எக்ஸுக்கு 0, ஒய்க்கு +4. ஸோ ஆறுங்கிறது 0 +4. எக்ஸினுடைய மதிப்பு 0வா இருக்கும் பொழுது அந்த புள்ளி ஒய்யச்சின் மீது அமையும். ஒய்யினுடைய மதிப்பு 0வா இருந்துச்சுன்னா அந்த புள்ளி எக்ஸ் அச்சின் மீது அமையும். இதுதான் 0 5. ஸோ இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணோம்னா ஒரு நேர்கோடாக கிடைக்க பாருங்க. PQRS அது எதா இருக்குது? ஒய்யச்சா இருக்கு. 0 எக்ஸுக்கு வேல்யூ 0ங்கல அது ஒய்யச்சாக அமைகிறது. எழுதுவோமா? PQRSஐ இணைத்தால் நேர்கோடாக, அதாவது ஒய்யச்சாக அமைகிறது. புரியுதா? என்ன வடிவம் கிடைக்குதுங்கிறாங்க. அதுதான்